அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசி அப்படின்றது காலபுருஷத்துல 3வது வீடா இருக்கு. இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள், இந்த இந்த வருஷத்துக்கான பலன்கள் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. தனியா நிறைய வீடியோஸ் இருக்கு. நம்ம கூட இந்த வருஷ பலன்களை நம்ம போட்டிருக்கோம். அது இந்த வருஷத்துக்கும் உண்டான பொதுவான பலன்கள். ஒரு வருஷத்துக்குள்ள பலன்களை ஒரு 10 நிமிஷத்துல நம்ம சொல்லியிருப்போம், ஒரு ஜிஸ்டா. இப்ப இந்த பதிவுல என்ன பண்றோம்னா, எந்தெந்த மாசங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த வருஷத்துல எந்த மாசம்லாம் நீங்க வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து முன்னெடுத்து பண்ணலாம், எந்த மாசத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பொதுவா இதெல்லாம் வந்து ஒரு கோச்சார பலன்கள் தான். இந்த கோச்சார பலன்களுக்கு வந்து, அதாவது இந்த கோள்கள் இன்னைக்கு பொசிஷன்ல எப்படி இருக்கோ அதுக்கு இந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ஒரிஜினல் ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது அது தசா புத்தியும் இதோட சேர்ந்துக்கும் போது இதனுடைய பலன்கள் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நீங்க என்ன தொடர்பு கொண்டுக்கலாம். இல்லை உங்க அருகில் உள்ள உங்களுடைய ஜோதிடர்கள், அவங்கள வந்து உங்களுடைய குடும்பத்து ஜோதிடர்களோ உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களோ இருந்தால் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்டையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த வருஷத்தை திட்டமிட்டு உங்களுடைய முன்னேற்றமான லுக்கிங் ஃபார்வர்ட் தான். நம்ம நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை திரும்பி போய் திருத்த முடியாது, அதை நம்மள்கிட்ட மாற்ற முடியாது, அதெல்லாம் நடந்துருச்சு. ஆனால் அதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் மட்டும் நம்மள்கிட்ட இருக்கு. அப்போ நம்ம லுக்கிங் ஃபார்வர்ட், நம்ம முன்னால் இருக்கக்கூடிய காலம் தான் நம்ம கையில் இருக்கு. அதை வந்து நம்மளால் கட்டமைச்சிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வீடியோ போடுறோம். எந்தெந்த மாதங்கள் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான மாதங்களாக இருக்குது, எந்தெந்த மாதங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். இந்த பதிவில் வந்து பொதுவாக இந்த வருஷத்தை பொறுத்தவரை எடுத்துட்டிங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல புது புது யோசனைகள் வரும், புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும், இல்லை மேலே படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வருஷத்தில் வெளி தொடர்புகளில் உங்களுடைய சமூக அந்தஸ்து, சமூகத்தில் உங்களுடைய தொடர்புகள் வந்து வளர்ச்சி அடையும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிற்காலத்துக்கு ஒரு பெரிய பேஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் முதிர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி இதாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இனி வரக்கூடிய லைஃப் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஒரு 40-50 வயசு இருந்தால் வரக்கூடிய லைஃப் வந்து சரியாக கட்டமைச்சிக்கிறதுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்க போகிறது. ஸோ இந்த இந்த வருஷத்தில் நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரே நேரத்தில் எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடாது. பல விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து எதையுமே சரியாக செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால அவசரமாக முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு அவசர முடிவுகள் டக்கு ஏன்னா பல விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அவசரமாக முடிவு எடுத்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ அவசரமான முடிவுகளை கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து இதை மட்டும் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த 2026ன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வருஷமாக இருக்கும். இப்போ இந்த வருஷத்தில் நம்ம உங்களுக்கு ஜனவரி மாதம் இருக்கு இல்லையா, இந்த வருஷத்தில் வரக்கூடிய முதல் மாதமாக ஜனவரி மாதமே புதிய திட்டங்கள், உங்களுடைய வந்து ஏற்கனவே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முன்னெடுத்து நீங்கள் செய்யறதுக்கு இந்த மாதமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். புதிய திட்டங்களை தொடங்குறதுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கு. வேலை, ஒர்க்கு, பிஸ்னஸ் இதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல நியூஸ் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட நல்ல நியூஸ் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல நியூஸ் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் அலாட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து வேலையில் வந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். உங்களுடைய அதனால வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தன்னம்பிக்கையினுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நல்ல ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மனிதராக நீங்கள் வளம் வர்றதுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கும். இந்த மாதத்தில் வந்து கேரியர்லேயும் நல்லாயிருக்கும், உங்களுடைய கான்ஃபிடென்ஸும் என்ஹான்ஸ் ஆகும். இதுதான் இந்த மாதத்தில் பொறுத்தவரை. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் இன்டர்வியூ, எக்ஸாமு, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் வச்சுருக்கீங்க, இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இந்த மாதம் மிக மிக உகந்த மாதமாக இருக்குது. இதுக்கு அடுத்து மார்ச் மாதத்தில் கேரியரில் வந்து முன்னேற்றம் இருக்குது. வேலை கிடைச்சிருதுன்னா அந்த வேலையில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையில் ப்ரமோஷன்ஸ் இது மாதிரி கிடைக்கிறதுக்கோ, இல்லை இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கோ, இல்லை வந்து ஒரு ப்ராஜெக்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கோ, ப்ராஜெக்ட் சம்மந்தமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குலாம் இந்த மாதம் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க, அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான
வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரை. உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், மற்றவங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதத்தில் ப்ரெசன்டேஷன், மீட்டிங் அட்டன் பண்ணுறது, நெகோசியேஷன் பண்ணுறது, மற்றவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ப்ரெசன்டேஷன் நடத்துறதுக்கு, இதெல்லாம் இந்த மாதம் இதிலெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இந்த மாதத்தில். அதனால் ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. புது பொறுப்புகள் வந்து உங்களை நோக்கி வரலாம். இதெல்லாம் மார்ச் மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். இதுக்கடுத்து ஜூன் மாதத்தில் வந்து உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பண வரவு அதிகரிக்கும். அது மாதிரி உங்கள் வேலையில் வந்து உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கலாம், போனஸ் கிடைக்கலாம். ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூன் மாதம் வந்து பொதுவாக பொருளாதார உயர்வுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த மாதமாக இருக்குது மிதுன ராசி அன்பர்களுக்கு. நீங்கள் கரெக்டாக மட்டும் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் நல்ல சூப்பராக இருக்கும். எதிர்காலத்துக்கு இது ரொம்ப பேஸ்மெண்ட் சூப்பராக போட்டுக்கலாம். நல்ல அடித்தளம் நல்ல பலமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது வந்து ரொம்ப நல்ல காலமாக இருக்குது. கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு சிறந்த மாதம் தான். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், திருமண பேச்சுவார்த்தைகளில் இதெல்லாம் முன்னேற்றங்கள் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் வந்து நல்ல எமோஷனலான ஒரு மாதம்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான எமோஷனலான ஒரு மாதம் நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சிங்கிள்ஸாக இருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும் இந்த மாதத்தில். நீங்கள் வந்து மேரேஜ் ஆனவங்களாக இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் அதிகரிக்கும். ஏற்கனவே பிரிஞ்சிருந்தால் அது வந்து திரும்ப சேர்றதுக்கு, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இந்த மாதம் மிக மிக நல்ல மாதமாக இருக்குது. அதாவது ஆகஸ்ட் மாதம் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு எமோஷனலான விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. இதுக்கு அடுத்து நவம்பர் மாதமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. நவம்பர் மாதத்தில் இந்த வருஷத்தில் வந்து ஒரு நல்ல வருஷ எண்டில் வந்து ஒரு நல்ல சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுடைய கேரியரில் இல்லை பிஸ்னஸில் உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கும். எதிர்காலம் அடுத்து ஏன்னா இந்த இதில் நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறது உங்கள் வந்து ஒரு பெரிய சாதனை அப்படின்னு இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த வருஷத்தில் இதெல்லாம் பண்ணிட்டதுனால எதிர்காலத்தை பற்றின ஒரு தெளிவு இருக்கும். இனிமேல் அடுத்த வருஷத்தை இப்படி கொண்டு போகலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்குது. பொதுவாக வந்து இந்த மாதத்தில் நல்ல அவார்ட் கிடைக்கலாம், உங்களுடைய உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கலாம், அப்ரிசியேஷன் கிடைக்கலாம். லாங் டேர்மில் நடத்த வேண்டிய திட்டங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு மிக சிறந்த மாதமாக இருக்குது. பிளான்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்குது. ஓவராலாக பெஸ்ட் மாதமாக நவம்பர் மாதம் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னா செப்டம்பர் மாதமும் பிப்ரவரியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செப்டம்பர் மாதத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 2 மாதத்தில் வந்து அவசரமாக கொஞ்சம் உள்ள வாங்கி திங்க் பண்ணி முடிவு எடுக்கணும். அவசர முடிவுகள் வந்து தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. பண சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அது மூலமாக கெட்ட பேர் வர்றதுக்கோ இல்லை உங்கள் கேரியரே சிக்கலாகிறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த பிப்ரவரி மாதம் செப்டம்பர் மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். இந்த மாதத்தில் வந்து எதையுமே யோசித்து முடிவெடுத்து நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த வருஷத்தில் வந்து உங்கள் எல்லாருக்கும் நல்ல பலன்களே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன சாமியை கும்பிடணும், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக இந்த வருஷ பலன்கள் நம்ம இதிலே சொல்லியிருக்கோம். இதுலேருந்து வருஷ பலன்கள் வந்து நம்ம தனி வீடியோவாக போட்டிருக்கோம். அது பொதுவான பலன்கள். இது வந்து எந்தெந்த மாதம் அப்படின்றது இதில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். ஒவ்வொரு மாதத்துக்கு எந்தெந்த மாதம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். அது வந்து பொதுவாக இந்த வருஷம் வந்து ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்குன்னு போட்டிருக்கோம். அது வந்து நீங்கள் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து இந்த 2026 வருஷம் அப்படின்னு அதையும் பார்த்து இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. உங்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். உங்கள் அனைவரும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.